வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்தோட கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். நம்ம கிட்ட இருக்கிற மூல ஆதாரம் வீரநாராயணபுரம்ங்கிற அந்த இடத்தோட வரலாறு, பண்பாடு எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா. குறிப்பா பொன்னின்னு சொல்ற காவிரியோட பெருமை, அப்புறம் வீரநாராயண ஏரி, அதோட பிரம்மாண்டம், அங்க நாதமுனிகள்னு ஒரு பெரியவர் சில யாத்ரீகர்களை சந்திச்சது, இந்த மாதிரி விஷயங்களை விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. இது கிட்டத்தட்ட ஒரு 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தினது. ஓ. இந்த மூல ஆதாரத்துல இருந்து நமக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வருது. அதாவது காவிரிக்கு ஏன் பொன்னின்னு பேர் வந்துச்சு, ஒரு சோழ மன்னனோட செயல்பாடு எப்படி ஒரு நிலப்பரப்பையே மாத்துச்சு, அப்புறம் ஒரு சாதாரண சந்திப்பு மாதிரி தெரிஞ்சது எப்படி ஒரு பெரிய ஆன்மீக விஷயத்துக்கு ஆரம்பமா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, முதல்ல காவிரியில இருந்து ஆரம்பிக்கலாமா? பொன்னின்னு சொல்றாங்களே அந்த மூலத்துல ஏன் இந்த பேரு? பொன்னின்றது சும்மா ஒரு கவிதைக்காக வச்ச பேரு மட்டும் இல்ல. மூலம் என்ன சொல்லுதுன்னா அது ஒரு ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு. நம்பிக்கையா? ஆமா. வானமே பொய்ச்சாலும், அதாவது மழையே இல்லாம போனாலும் பொன்னி மட்டும் பொய்க்க மாட்டாளாம். அவ போற இடம்லாம் பொன் மாதிரி, அதாவது தங்கம் மாதிரி செல்வத்தையும் விளைச்சலையும் கொடுப்பாள்னு ஒரு நம்பிக்கை. ஓ, அதனாலதான் பொன்னின்னு பேர் வந்ததா? அதேதான். இதனால அவங்கள ஒரு நதியா மட்டும் பார்க்காம உயிர் கொடுக்கிற காவிரி தாயின்னு கூட சொல்றாங்க. இயற்கை அவங்க எவ்வளவு முக்கியமா நினைச்சாங்கன்னு இதுல தெரியுது. சரி, அவளோட பயணம் எப்படி இருக்கு? ஸ்ரீரங்கத்துல மாலை மாதிரி போகுதுன்னு சொல்றீங்களே? ஆமா, மூலம் ரொம்ப அழகா வர்ணிக்குது. குடகுமலையில பிரம்மகிரியில் ஆரம்பிச்சு வேகமா கீழே இறங்கி ஸ்ரீரங்கத்துல அந்த பெரிய கோயில ஒரு மாலை மாதிரி சுத்தி பெருமாளோட பாதத்தை தொடர மாதிரி போகுமாம். ஆஹா. ஸ்ரீரங்கத்துக்கு அப்புறம் நதி ரெண்டா பிரியுது. வட திருக்காவிரி, இதுதான் இப்போ நாம கொள்ளிடம்னு சொல்றோம். இன்னொன்னு தென் திருக்காவிரி. நம்ம வீரநாராயண ஏரிக்கு தண்ணி வர்றது இந்த வடகாவிரியான கொள்ளிடத்தோட கிளைகள் மூலமாதான். ஓஹோ. அவளோட இந்த பயணம் முழுசும் ஒரு தாயோட பாசத்தோட உயிர்களை காப்பாத்துற மாதிரி தான் சித்தரிக்கிறாங்க. அருமை. இப்போ அந்த வீரநாராயண ஏரிக்கு வருவோம். பாக்குறவங்க கடலோன்னு கேட்பாங்களாம். அப்படின்னா எவ்வளோ பெருசா இருந்திருக்கும்? நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளவு பெரிய பரப்பு. ஆடி மாச காத்துல அலை அடிச்சு கரையில மோதுறதும், சுத்தி இருக்கிற மரங்கள்ல ஆயிரக்கணக்கான பறவைகள் சத்தம் போடுறதும் அந்த இடம் அவ்வளவு உயிரோட்டமா இருந்திருக்கு. அத பார்த்தா யாருமே மலைச்சு போவாங்கதான். ஆமா, நிச்சயமா. ஆனா இது இயற்கையா உருமானது இல்லையே. ஒரு சோழ மன்னனோட பெரிய முயற்சி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? கரெக்ட். இது சோழர்களோட நிர்வாகத் திறமைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மூலம் இதோட பெருமைய முதலாம் பராந்தக சோழனுக்கு கொடுக்குது. பராந்தக சோழன்? அவனுக்கு வீரநாராயணன்னு ஒரு பட்டப்பேரும் உண்டு. காவிரி தண்ணி சும்மா கடல்ல போய் கலக்குதேன்னு நினைச்சு போர்லாம் இல்லாத ஒரு அமைதியான காலத்துல அவனோட ஆட்கள் வளங்களை வச்சு அங்க ஏற்கனவே இருந்த ஒரு சின்ன குளத்தை இப்படி ஒரு பெரிய ஏரியா கடல் மாதிரி மாத்திட்டான். அப்போ அது ஒரு பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி. கண்டிப்பா. அந்த காலத்துல இது ஒரு மிகப்பெரிய நீர்வள மேலாண்மை சாதனை. அப்போ ஏரிக்கு வீரநாராயண ஏரின்னு பேரு வந்ததுக்கும் அந்த மன்னனோட பட்ட பேருக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமா, அவனோட பட்டப்பேரால தான் ஏரியும் அழைக்கப்படுது. அதோட அவன் நிக்கல. அந்த ஏரிக்கரையிலேயே 4 வேதமும் தெரிஞ்ச அந்தணர்கள் இருக்கிறதுக்காக வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊரையும் உருவாக்கி கொடுத்தான். ஓ, சதுர்வேதி மங்கலம். அதுதான் பின்னால வீரநாராயணபுரம்னா ஆச்சு. இதுல என்ன கவனிக்கணும்னா, சோழ மன்னர்கள் எப்படி பெரிய திட்டங்களோட மத ஆதரவையும் கல்வி ஆதரவையும் ஒன்னா சேர்த்தாங்கிறது தான். சரி சரி. நாதமுனிகள் இந்த ஏரியா பத்தி ஏதோ சொன்னதா சொன்னீங்களே, ஒரு சின்ன குட்டைக்கும் ஏரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி. ஆமா, அது ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு. நாதமுனிகள் சொன்னதா மூலம் குறிப்பிடுது. மாட்டுக்குழம்பு பட்ட சின்ன குழியில தேங்கின தண்ணி கொஞ்சம் குருவிக்கு தான் ஆகும். ஆனா இந்த வீரநாராயண ஏரி தண்ணி இந்த நாட்டுக்கே உயிர் கொடுக்குதுன்னு. எவ்வளவு பெரிய விஷயம்! இது குறுகிய பார்வைக்கும் தொலைநோக்கு பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுது. தனிப்பட்ட தேவைக்கும் சமூகத்தோட தேவைக்கும் உள்ள மதிப்பையும் காட்டுது. இந்த ஏரியோட கருணைய பத்தி ஒரு நாட்டுப்புற கதையும் இருக்காமே, நண்டு கதை. ஆமா, ஏரிக்கரையில ஒரு நாரை மீனுக்காக காத்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நண்டு தெரியாம பக்கத்துல வருது. அத பார்த்து காவிரி தாய், ஐயோ பாவம், இந்த நண்டு நாரைகிட்ட மாட்டிக்குமேன்னு இறக்கப்பட்டு வேகமா அலைய வீசி அந்த நண்டை காப்பாத்தி தன்னோட அணைச்சிக்கிட்டாளாம். பாசமான கதை. ஆனா மூலம் இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது. இந்த கதை நம்மாழ்வாரோட திருவாய்மொழி பாசுரம் ஒன்னோட தாக்கத்துல உருவாகி இருக்கலான்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஓ, அப்படியா? அதாவது ஆழ்வாரோட பக்தி பார்வையோட ஏரியோட தன்மையை சேர்த்து பார்க்கறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம்,
ஒரு சாதாரண நண்டு மேலேயே இவ்வளவு கருணை காட்டுற இந்த இடம் நாதமுனிகளுக்கு எவ்வளவு பெரிய அருளை கொடுக்க போதுன்னு ஒரு அப்ப தெரியாதுன்னு மூலம் சூசகமா சொல்லுது. இதுதான் வரப்போற விஷயத்துக்கு ஒரு முன்னோட்டமா? ஆமா, ஒரு பெரிய நிகழ்வுக்கான அறிகுறி மாதிரி. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் விடியற்காலையில 3 யாத்ரீகர்கள் அங்க வராங்க இல்லையா? அந்த வருகை எப்படி இருந்துச்சு? அதிகாலை நேரம், சூரியன் உதிக்கிற சமயம். பறவைங்க வழக்கத்தை விட அதிகமா கீச்சு கீச்சுன்னு கத்துது. அப்போ தோள்ல மூட்டையோட வெள்ளை துணி போட்டுக்கிட்டு 3 அந்தணர்கள் வராங்க. ஒருத்தர் சின்ன பையன். எங்கிருந்து வராங்க அவங்க? அவங்க மேலை நாட்டுல இருந்து வரதா மூலம் சொல்லுது. அதாவது காவிரி உருவாகிற மேற்கு திசையில இருந்து நதி போற வழியாவே பயணம் செஞ்சு வராங்க. வழியில திருக்குழந்தை, அதாவது கும்பகோணம், அப்புறம் திருவரங்கம், ஸ்ரீரங்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. யாத்திரை போறவங்க மாதிரி. ஆமா, இப்ப தில்லை, அதாவது சிதம்பரத்துல இருக்கிற திருச்சித்திரக்கூடம் பெருமாளை பார்க்க போயிட்டு இருக்காங்க. போற வழியில தூரத்துல வீரநாராயணபுரம் கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு சரி இங்க இருக்கிற பெருமாளையும் சேவிச்சுட்டு போலான்னு வராங்க. வந்தவங்க ஏரியாவை பார்த்து அப்படியே நின்னுட்டாங்களா? ஆமா, அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. அவங்க அப்படி நிக்கிறப்பதான் இன்னும் 2 பேர் வராங்க இல்லையா? கரெக்ட். சூரியன் மாதிரி நல்ல தேஜஸோட 2 பேர் அவங்கள நோக்கி வராங்க. ஒருத்தர் வயசானவர், இன்னொருத்தர் கொஞ்சம் இளையவர். அவங்க தோற்றம் எப்படி இருக்கு? தலையில அழகா முடிஞ்ச குடுமி, மார்புல பூணூல், நெத்தியில பளிச்சுன்னு திருமண்ணாமம், கழுத்துல துளசி மாலை. இதெல்லாம் பார்க்கும்போதே அவங்க பெரிய வைணவ ஆச்சாரியர்கள்னு தெரியுது. இவங்க தான் நாதமுனிகளும் அவரோட மகன் ஈஸ்வர முனிகளும். அதேதான். அவங்க ஏரிக்கரையில காலையில செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சிட்டு திரும்பி வராங்க. அங்க நின்னுட்டு இருந்த யாத்ரிகர்கள் இவங்கள பார்த்து எழுந்து நின்னு கைய கூப்பி ஐயா வந்தனங்கள்னு ரொம்ப மரியாதையா வணங்குறாங்க. நாதமுனிகள் என்ன சொல்றாரு? ரொம்ப கருணையோட அவங்கள பார்த்து, வந்தனங்கள், உங்களை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததில்லையே, உங்க முகத்தை பார்த்தா ரொம்ப தூரம் பயணம் செஞ்ச மாதிரி களைப்பா தெரியுதேன்னு அன்பா கேக்குறாரு. அவரோட பார்வையில ஒரு அக்கறை தெரியுது. ஆமா. உடனே அந்த யாத்ரிகர்கள்ல ஒருத்தர் தொண்டனூர் நம்பின்னு பேரு முன்னாடி வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆமா சுவாமி, ரொம்ப தூரம் பயணம்தான். நான் தொண்டனூர் நம்பி, இவர் இயல்பிள்ளை, இது அவரோட பையன், பெருநெழுத்திருவன்னு கூட இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்திட்டு தாங்க மேற்கு திசையிலிருந்து வர்றதாவும் காவிரி வழியா வந்து குடந்த அரங்கத்தை சேவிச்சுட்டு தில்லைக்கு போற வழியில இந்த கோபுரத்தை பார்த்து வந்ததாவும் சொல்றாரு. அப்புறம் நாதமுனிகளை பத்தி கேக்குறாங்களா? ரொம்ப பணிவா, உங்க திருநாமம் என்ன சுவாமி, கூட இருக்கிறவங்க உங்க மகனா, இந்த அழகான ஊரோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. நாதமுனிகளோட பதில் ரொம்ப விவரமா இருக்குமே மூலத்துல. ஆமா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த ஊரோட பேரு வீரநாராயண சதுர்வேதி மங்கலம். சோழ மகாராஜா வேதங்களை சொல்ற எங்கள மாதிரி அந்தணர்களுக்காக மனசு வந்து தானமா கொடுத்த ஊர் இது. ஓ. திருவரங்கத்து பெருமாளோட பேரு ரங்கநாதன். அதுதான் ஏன் பேரும் கூட. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன அன்பா நாதமுனிகள்னு கூப்பிடுவாங்க. இவன் என் மகன் ஈஸ்வரமுனி. நாங்க 2 பேரும் அதோ தெரியுதே அந்த வீர நாராயண பெருமாள் கோயில்ல திருப்பணி செஞ்சுட்டு வர்றோம். அண்ணன் தன்னை பத்தியும் ஊரை பத்தியும் சொல்றாரு. அறிமுகத்தோட நிறுத்தாம அவங்கள விருந்துக்கும் கூப்பிடுறாரு இல்ல? அதுதான் ரொம்ப முக்கியம். உடனே நீங்க இப்போ போய் குளிச்சுட்டு உங்க கால கடமைகளை முடிச்சிட்டு கோயிலுக்கு வந்து பெருமாளை தரிசனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதோ அந்த கோபுரத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற எங்க ஏழை வீட்டுக்கு வந்து அதிதிகளான நீங்க சாப்பிட்டுட்டு போகணும்னு ரொம்ப அன்போடு கூப்பிடுறாரு. அந்த காலத்து விருந்தோம்பல். ஆமா, அந்த யாத்திரிகளும் ரொம்ப சந்தோஷமா, நாதமுனிகளே இது எங்க பாக்கியம், கண்டிப்பா வரும் அன்னு சொல்லிட்டு குளிக்க போறாங்க. நாதமுனிகளும் ஈஸ்வர முனிகளும் கோயிலுக்கு போறாங்க. அவங்க போற கோயில் வீரநாராயண பெருமாள் கோயில். அது பராந்தக சோழன் காலத்துக்கு முன்னாடியே இருந்ததா சொன்னீங்க இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான குறிப்பு. அந்த கோயில் ஏற்கனவே விஷ்ணு கிரகம் அல்லது விண்ணகரம்னு அழைக்கப்பட்டு நல்லா இருந்திருக்கு. பராந்தக சோழனே அந்த கோயில் பெருமாள் பேரை வீரநாராயணனை தம் பேரோட சேர்த்து பராந்தக வீரநாராயணன்னு வச்சுக்கிட்டதுல பெருமைப்பட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போது ரொம்ப பழமையான முக்கியமான கோயில். ஆமா, கோயிலுக்குள்ள போனதும் நாதமுனிகள் நந்தவனத்துக்கு போய் பூ பறிக்கிறாரு. ஈஸ்வரமுனி அந்த பூக்களை வச்சு அழகா மாலை கட்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல குளிச்சு நெத்தியில திருமணிட்டுக்கிட்டு அந்த 3 யாத்ரிகர்களும் கோயிலுக்கு வராங்க. ஒரு அமைதியான பக்தி சூழல் மாதிரி இருக்கு. நாதமுனிகள் அவங்கள வாங்க வாங்கன்னு சிரிச்ச முகத்தோட வரவேற்று கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. ஈஸ்வரமுனி கட்டின மாலைகளையும் துளசியையும் ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே போறாரு. பெருமாளுக்கு சாத்திரத்துக்கெல்லாம் தயாராகுது. எல்லாம் பார்க்க ரொம்ப இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கு.
ஒரு சாதாரணமான சந்திப்பு, உபசரிப்பு. ஆனா இங்க தான் மூலம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. அதுதானே இந்த உரையாடலோட மையமே. கரெக்டா சொன்னீங்க. இதுதான் கிளைமேக்ஸ் மாதிரி. பார்க்கறதுக்கு இது ஒரு சாதாரண சந்திப்பு தான். ஆனா மூலம் என்ன சொல்லுதுன்னா, அந்த யாத்ரிகர்களோட வந்தானே ஒரு சின்ன பையன் பெருநலத்துறைவன்னு அறிமுகப்படுத்தப்பட்டானே, ஆமா. அந்த பேரு நம்மாழ்வாரோட திருநாமங்கள்ல ஒண்ணு. அவன் தன்னோட ஒரு பெரிய புதையல கொண்டு வந்திருக்காங்கிறத நாதமுனிகள் அந்த நிமிஷம் உணரல. புதையலா? என்ன புதையல் அது? அதுதான் பின்னால நாதமுனிகள் தேடி கண்டுபிடிச்சு தொகுத்து பக்தாமிருதம்னு, அதாவது பக்தியோட அமுதம்னு பேர் வச்ச ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட ஆதாரமான 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற நம்மாழ்வாரோட திருவாய்மொழி பாசுரங்கள். ஓ, அப்போ அந்த பாசுரங்கள் அப்போ கிடைக்காம இருந்ததா? ஆமா, அப்போ அது பெரும்பாலும் வழக்கொழிஞ்சு போயிருந்தது. அந்த சின்ன பையன் பாடின சில பாட்டுகளை கேட்டுதான் நாதமுனிகளுக்கு அதை தேடணுங்கிற எண்ணமே வந்துச்சு. அப்போ வீரநாராயணபுரம் ஏரிக்கரையில அந்த விடியற் காலையில நடந்த சந்திப்பு சும்மா ஒரு யாத்ரீகர் சந்திப்பு இல்ல. கண்டிப்பா இல்ல. இது தமிழ் பக்தி இலக்கிய வரலாறுலயும் சரி, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கிற ஒரு பெரிய மரபுலயும் சரி, ஒரு பெரிய திருப்பு முனைய உண்டு பண்ண போற ஒரு நிகழ்வோட ஆரம்ப புள்ளி. நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. 100க்கு 100 உண்மை. காவிரி வழியா வந்த பயணம் ஒரு சோழராஜா கட்டின ஏரிக்கரையில ஒரு பெரிய வைணவ ஆச்சாரியார் முன்னாடி அந்த சின்ன பையன் மூலமா வெளிப்பட்ட அந்த புதையல். இதுதான் நாதமுனிகளோட தேடலுக்கும் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் முழுசா கிடைச்சதுக்கும் காரணமா அமைஞ்சது. இது ஒரு வரலாற்று விதை ஊன்றப்பட்ட தருணம். ஆக இந்த ஆய்வுல நாம பொன்னின்னு போற்றப்பட்ட காவிரியோட முக்கியத்துவத்தையும், வீரநாராயண ஏரிங்கிற அந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னால இருந்த மன்னனோட தொலைநோக்கு பார்வையையும், நாதமுனிகள்ங்கிற பெரியவரோட எளிமை, விருந்தோம்பல், எல்லாத்துக்கும் மேல ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக புதையல் வெளிப்பட காரணமாயிருந்த ஒரு தொடக்கப் புள்ளியையும் பார்த்தோம். நீங்க கேட்ட இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசா சில யோசனைகளை தந்திருக்கும்னு நம்புறோம். ஆமா, வீரநாராயணபுரத்துல நடந்த அந்த சந்திப்பு எப்படி ஒரு சமய மரபுல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நினைக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அந்த பையனோட வருகையும் அவனுக்கு தெரியாம சுமந்துட்டு வந்த அந்த மறைபொருளும் அதை காட்டுது. இத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. இது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சரி, வரலாறுலயும் சரி, ரொம்ப சாதாரணமா தெரிகிற சந்திப்புகளோ இல்ல நாம பெருசா கவனிக்காத சின்ன விஷயங்களோ ஒரு பெரிய மாற்றத்துக்கோ ஒரு புது யோசனைக்கோ ஏன் ஒரு சமூகத்தோட போக்கே மாத்துறதுக்கும் காரணமா இருக்க முடியுமா? எதிர்பாராத நேரங்கள்ல மறைஞ்சிருக்கிற இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.